என்னுடைய பேரன்பிற்கினிய தம்பி இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரித்து வழங்குகிற என் அன்பு இளவல் இயக்குனர் கிட்டவர்கள் இயக்கி வரவிருக்கிற ஆட்டி திரைப்படத்தினுடைய முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள், என்னுடைய அன்பிற்கினிய கசாலி அவர்கள், என் ஆருயிர் தம்பி உறவில் மட்டுமில்லாது உணர்வோடும் என்னோடு இணைந்து களத்தினில் நிற்கிற இயக்குனர் நடிகர் திருமுருகன் அவர்கள், இந்த கலைஞர்களை நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கிற, பாராட்ட வந்திருக்கிற என் அன்பு தம்பி கேலி சித்திரத்தின் மூலம் சமூகத்தை சிந்திக்க தூண்டிய சிற்பி, கட்டுரையாளன், பேச்சாளன், கருத்தாளன் பாலா அவர்கள், இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற மதிப்புமிக்க கலைஞர் பெருமக்கள், ஒளிப்பதிவாளர் என் அன்பு தம்பி சிவி, படத்தொகுப்பாளர் தம்பி இளங்கோவன், இசை வழங்கி இருக்கிற இளவல் தீசன், கலை இயக்குனர் தம்பி முஜிபூர் அவர்கள், சண்டை இயக்குனர் தம்பி சுரேஷ் அவர்கள், ஆடை நிபுணர் பூங்குயில் கிட்டு அவர்கள், திரையிலே தோன்றி கதாபாத்திரங்களை கண்முன்னே நிறுத்துகிற கலைஞர்களாக இருக்கிற அன்பு தம்பி ஆனந்தன், எதிர்நாயகனாக நடித்திருக்கிற அறிமுக நாயகர் தம்பி பிரவீன் பழனிசாமி, நகைச்சுவை நடிகர் என் தம்பி காதல் சுகுமார், என் அன்பு மாமன் சவுந்தர் அவர்கள், கதாநாயகியாக இருக்கிற அன்பிற்கினிய அபி நட்சத்திரா அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்விலே பங்கேற்று இதை உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக, காணொளி ஊடக என் உறவுகள் அனைவருக்கும், குறிப்பாக மதிப்புமிக்க பெருமக்கள் அன்பிற்கினிய அண்ணன் நெல்லை சுந்தரராஜன் அவர்கள், பெருதுளசி பழனிவேலங்கையா அவர்கள், தம்பி மீனாட்சி போன்ற மதிப்புமிக்க பெருமக்கள், எப்போதும் நான் பேரன்பு கொண்டு நேசிக்கிற என் அன்பு சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே காதல் சுகுமார் ஒரு நகைச்சுவை நடிகர் இப்படி பார்க்குறோமானால், அவன் மற்ற நடிகர்களைப் போல ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இல்லை என்றாலும் அவன் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் மகன், பெரிய உணர்வு கொண்ட, இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒரு மகன். அந்த சூழலிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இன உணர்வோடு எந்த நாட்டிற்கு சென்றாலும் தன்னுடைய உணர்வு குன்றாமல் நம் உறவுகளிடத்திலே நின்ற ஒரு தம்பி. அதனால் அவனிடத்தில் எனக்கு ஒரு தனிப்பட்ட பேரன்பு எப்போதும் உண்டு. இங்கே என் அன்பிற்கினிய தம்பி துரைமுருகன் அவர்கள் சொன்னது போல, துரையும் கிட்டும் சேர்ந்துதான் அந்த நையப்புடை அந்த வலையொலியை தொடங்கினார்கள். ரொம்ப நன்றாக செய்தார்கள். கிட்டுவிட்ட இயற்கையிலேயே அவன்கிட்ட ஒரு
சிறந்த படைப்பாற்றல் அவனுக்கிட்ட உண்டு. அது எதையுமே சுருக்கமாக அதை சொல்லி புரிய வச்சுருவான் ஒரு இதை. அதில் நகைச்சுவை உணர்வோடு கேலியும் கிண்டலுமா கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய கெட்டிக்காரன் அவன். எங்களோடு இந்த அரசியல் பயணத்தில் இல்லாத திரைப்பயணத்தில் போனது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஆனால் எங்களுக்கு அது ஒரு இழப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இழந்திருப்பது இழப்பு தான். அதில் அவன் திரைத்துறை பக்கம் வந்து பல படங்களை இயக்கினான். அவன் இயக்கிய படத்தில் எனக்கு அந்த சல்லியர்கள் படம் நம்ம நிறைவை தந்தது. அந்த படத்தினுடைய 2 நிகழ்விலே நான் பங்கேற்று பேசினேன். அந்த படத்தை என் தம்பி துரை சொன்ன மாதிரி 150 கோடி முதலீடு செய்து எடுக்கிறவர்களுக்கு கதை இல்லை, 1.5 கோடியில் ஆகச்சிறந்த படத்தை எடுப்பான். அப்படி ஒரு படைப்பாளி. சல்லியர்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா எடுத்துப்பான், நேர்த்தியாக எடுத்துப்பாப்புல. எங்களுக்கு ஒரு பயம் என்னென்றால், இந்த எங்களுடைய விடுதலை போராட்டங்களை இன அழிப்பு அந்த தொடும்போது அது ரொம்ப உணர்வுபூர்வமானது, அது சரியாக செய்யணும், இல்லைன்னா சிக்கலாயிடும். எங்கள் தலைவருக்கு அதில் ஒரு பெரிய கனவு. அவரை போல இந்த இனத்தில் பிறந்தவனில் திரைக்கலையை நேசித்த ஒரு மகன் இதுவரைக்கும் இருக்க முடியாது. இங்கே இருந்த கட்சிகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் எல்லாம் திரைக்கலையை வந்து ஒரு சாக்கடை, குப்பை, சினிமாக்கார பயல், இப்படி தான் பேசி அதை சாக்கடையே என்றே சொல்லி கொண்டு விட்டார்கள். அதில் உருண்டு பிறண்ட நாயும் பண்ணியெல்லாம் நாட்டாண்டுட்டு போயிடுச்சு. இதுதான் நடந்தது, பெரிய விபத்து. அது திரைக்கலையை ஒரு எங்கள் தலைவன் என்கிட்ட சொல்றார் பாருங்க, திரைக்கலை என்பது அறிவியலின் அழகான குழந்தைன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க, அறிவியலின் அழகான குழந்தை. திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம். எப்படி வைக்கிறார் பாருங்க. இப்படி பேசல அவர் மெதுவாக சொல்றார், நான் அதை எடுத்து சொல்றேன். அந்த பார்வை அவர் இடத்துல இருந்தது. அது காரணம் வந்து சின்லெஸ் லிஸ்ட், பிரேவ் ஹார்ட், பென்ஹர், இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நம்ம விடுதலை போராட்டம் ஏன் இப்படி ஒரு படமாக வரக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு இது இருந்தது. ஒரு கெடுவாய்ப்பா தமிழ் பேரினத்தில் அவர் ஒரு நிர்வாக தலைவனாக இல்லாமல் தன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில், போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தலைவனாக இருந்துட்டான். அவன் மட்டும் இவர்களை மேலே 50 ஆண்டு 60 ஆண்டு 10 ஆண்டு 20 ஆண்டுலாம் ஆள்றந்த உலகத்திலே தலை சிறந்த நாடாக தன் இனம் வாழ்கிற நாட்டை கொண்டு இருக்கிறான். அவனுடைய கனவு வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக தம் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, அவன் அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் கனவு. அதனால அப்படிப்பட்ட ஒரு தலைவன். அதுக்காக பெருமுயற்சி எடுத்தார். இது தன்னுடைய போராட்டத்தை இப்படியாவது எடுத்து கொண்டு போகணும்னு எடுத்தார், சின்னதாக. அதுக்குள்ளே எங்களுக்கு காலம் சரியாக வரலை, அது கெடுவாய்ப்பாக அமையலை, முடிஞ்சிடுச்சு. அதனால் இந்த மாதிரி படங்களை எடுக்கும்போது ஒரு நடுக்கம் இருக்கும். அது சரியாக செய்யணும், இல்லைன்னா தப்பாக போயிடும். வரலாற்றை தவறாக பதியக்கூடாது, உங்களுக்கு தெரியும். அதில் என் தம்பி சல்லியர்களை போராட்ட வரலாற்றில் பெருங்கடல், அது ஒரு துளியை மிகச்சரியாக பதிவு செஞ்சான்னு எனக்கு ஒரு நிறைவு. அதுபோல் இந்த ஆட்டி படத்தையும் அவன் சிறப்பாக செஞ்சிருப்பானுங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கே அந்த ஆட்டி அப்படிங்கிற அந்த படத்துக்கு சொல்லுவோம், அது எங்கள் குடியில் பெண்கள் முதலாம் அப்படின்னு. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. கிட்டு பேசும்போது வருத்தத்தில் சொன்னால் நமக்கு வரலாற்று பதிவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு, அது ஒத்துக்கணும். இதில் நம்மளா பெருமையாக பேசிக்கிறது இருக்குல்ல. எப்படின்னா, வரலாற்றை படைக்கிறவனுக்கு அதை எழுத பதிவு செய்ய நேரம் இருக்காது. நம்ம செய்யலை இருந்தாலும் விழுந்துட்டா மீசையில் மண்ணோட்டில் பெருமை பேசுகிற மாதிரி தான். அடி இப்படி அடித்தானே, எவ்வளோ அடித்தாலும் தாங்கினேன் பார்த்தில்ல, அது மாதிரி பேசிக்கிறதா. அதையும் உணர்ந்தவன் இந்த இன வரலாற்றில் என்னுயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு நம்ம பாட்டன் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் உலகின் பல்வேறு நாடுகளை வென்று, கடல் பல கடந்து, படை பல நடத்தி, பல்வேறு நிலப்பரப்பு வென்று 3வது பெரிய பேரரசை நிறுவினான். இது ஒரு
ஆனால் அது அது ஆண்டாங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்று தான் இருக்குது. பெருவுடையார் கோயில் தான் இருக்குது, தஞ்சை பெரிய கோயில் மட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன் ஆண்டுகாண்டா நம்மளை, அதுக்கும் சான்று இந்த கல்லணை தான். இல்லைன்னா எங்களுக்கு கதையை முடிச்சிருப்பான். அதை வச்சுட்டு நாங்கள் எதை சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை, தமிழர்களுக்கு வரலாறு இல்லை. அப்போ இலக்கிய சான்று தான் இருக்குது, வெறும் இலக்கிய சான்று தான் இருக்குது. அதில் இப்போ பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான், அதில் எங்கள் பாட்டி கண்ணகி பெருமாட்டி போய் கால் சிலம்பி உடைச்சி இது நீதியை நிலைநாட்டினான்னு ஒரு காப்பியம் இருக்குது, ஆனால் வரலாறு இல்லை. அப்போ அதில் இந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்ன இங்கே சொன்ன மாதிரி கிட்டு செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்வெல்லாம் நம்மவே இல்லாதனால எல்லாம் கற்பனை ஆயிடுச்சு. இலக்கியம் பொய் பேசும், சுவைபட சொல்லு. இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல், அதுதான் உங்களுக்கு. அது சுவைபட சொல்லுதல், அது பொய் பேசும். இப்போ உருகி சுகம் பெறா மார்பை திருகி எரிந்தால் தீயிட்டால்னு சொல்லும்போது அது என்ன இப்படி அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நான் எங்கள் வாத்தியார், தமிழ் வாத்தியார் குப்புசாமி எனக்கு பாடம் நடத்தும்போது, அப்போ இப்போ இருக்கிற மதுரை வேற மதுரையா ஐயான்னு கேட்டேன். அப்படி இல்லடா, தீ பற்றி எரிந்ததுன்னா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு வயிறு எரிந்தார்கள்ங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க, சுவைபட அப்படின்னு. அப்போ இலக்கியம் பொய் பேசும், இதிகாசங்கள் பொய் பேசும், புராணங்கள் பொய் பேசும், காவியம்லாம் பொய் பேசும். ஆனால் வரலாறு பொய் பேசக்கூடாது, பொய் பேசாது, பொய் பேசாது. அதனாலதான் நாங்கள் முற்றுமுழுதாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு வரைக்கும். இப்போ உதாரணமா, இப்போ கண்ணகி அவளை எடுத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன பெருமை இருக்குதுன்னா, சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாகிறார். எழுதின எங்கள் பாட்டன் இளங்கோவடிகள் 3 மன்னர்களையும் இணைத்து, 3 நிலப்பரப்பையும் மன்னர்களை இணைத்து ஒரு காப்பியத்தை செய்கிறார். அது காப்பியம், அது கற்பனை. ஆனால் கண்ணகியிலும் சிறந்தவள் இருக்கிறார் எங்கள் குலத்தில், எங்கள் முன்னோர். அது எங்க பாட்டி வேலு நாச்சியார். அது காவியம், இது வரலாறு. ஆட்டினா பாருங்க, ஆட்டி படைக்கிறானையா அப்படிங்கிற மாதிரி ஆட்டி படைத்தால் ஒரு பெண்மகள். தமிழர்கள் பொதுவாக மானுடனே தாய் வழி சமூகத்திலிருந்து வந்தவன் தான். முதல் திணையில நம்ம முதல் நிலத்திலே தாய் வழியில், 2வது நிலமும் தாய் வழி, 3வது மருத நிலத்தில் என்று வேளாண்குடிகளாக மாறுகிறோமோ, அவன் காட்டை பார்க்க போகும்போது, வீட்டை பார்க்க பெண் இருக்கும்போது, ஒருவனுக்கு ஒரு தீங்கிறது வரும்போது தந்தை வழி சமூகம் ஆயிடுது. அங்கதான் முதல் எழுத்து. எங்க ஐயாமையன் சொல்றாருல, பேரை போடும்போது அவர் எசக்கிய சேர்த்துக்கிட்டார் அப்படின்னு. அப்ப தந்தை வழி சமூகமா வரும்போது தான் அது வரைக்கும் பெண்ணு தான், தாய் வழி சமூகம் தான். நம்ம அதை மாற்ற முடியல. இன்று வரைக்கும் நாடு தாய் நாடு தான், மொழி தாய்மொழி தான். என் தம்பி கார்வணன் சொன்னது மாதிரி இந்த தமிழ் குடிகளுக்கு 90 விழுக்காட்டுக்கு மேலே பெண் தெய்வங்கள் தான். எனக்கு கூட என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி பெண்ணு தான். இங்கே இருப்பீர்கள் எங்கள் இன வரலாறு. இந்த திராவிடர்கள், அதுவும் ஐயா ராமசாமி பெரியார் வந்த பிறகுதான் எங்களுடைய வரலாறை தொடங்குகிறார்கள். திராவிட வரலாறு, திராவிட. இன்றைக்கும் தமிழன் இன அரசியல் வரலாறு ஐயா பெரியார், அண்ணா, கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இதுதான் வச்சிருக்கான். என்னுடைய வரலாறு அதுக்கு எவன் கண்டுபிடிச்சான்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுங்கிறான் ஒருத்தன். ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ்ங்கிறான் ஒருத்தன். அங்கிருந்து நகர்ந்து வரத் தொடங்கும் போது மனிதன் பேசிய மொழியில் இருந்த ஒளியும் எழுத்து வடிவும் இன்றும் தமிழிலே காண கிடக்குங்கிறான் ஒருத்தன். அப்ப இவ்வளவு என்றைக்கு என் இன முன்னோன் என்னுடைய மொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தை ஆவை எழுதினானோ அன்றைக்கு தொடங்கிச்சு தமிழனுடைய இன அரசியல் வரலாறு. முதலா கப்பல் ஓட்டினவன் கடலுக்குள்ள என் பாட்டன் அரசேந்திரன் 60,000 யானைகளை கொண்ட படையை வச்சிருந்திருக்கிறான். 60,000 யானைக்கும் சோறு போட்டிருக்கிறான், தீனி போட்டிருக்கான், அதுக்கு பாகன் வச்சிருந்திருக்கான், வீரன் வச்சிருந்திருக்கான். அந்த யானைகளை கப்பல்ல ஏற்றி கொண்டு போய் படையை நடத்திருக்கான். எங்கேயும் போர் போடலை. 60,000 யானையை வரிசையா நிறுத்தி வீரர்களை மேல நிறுத்தி ஆயுதத்தோட நிறுத்தினா எதிரி நாட்டு படை வீரன் குதிரையில் நின்னவன் காலை தூக்கி யானை பிளிரிச்சா அவ்வளவுதான், கும்பிட்டான், சாமி என்னை விட்டு நீ ஆண்டுகன்ட்டு.
உண்மையில தான் 60,000 யானை. நீங்க ஔவையாரெலாம் 1000 யானை நின்னதுக்கே பயந்துட்டான். தேட்டர் விட்டுலாம் ஓடிட்டான், திரையரங்கு விட்டு ஓடிட்டான். அப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அப்படி வாழ்ந்து அவ்வளோ பெரியது. அது பெருமையாக பேசல. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திட முடியும்னு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலம் 1800 2000 ஆண்டுல தொற்றுக்கான் ஒருத்தன், கரிகால் சோழன். ஒரு பயம் ஒன்று அதெல்லாம் பேசல, எவனும் பேசல, யாரும் பேசுறது இல்லை, எவனும் பேசுறது இல்லை. ஒரு கைம்பெண் 200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து வெள்ளச்சேலை உடுத்தி முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்க சிந்திட்டு அழுகுன்னு. இதுதான் இருந்த நிலைமை. புருஷன் செத்து போயிட்டான். என் பாட்டை முத்து விடுங்கண்ணா, தேவன் செத்து போனான், கோயில் வாசலில் செத்து பணமாக கிடக்குன்னு. என் பாட்டை 2 பேரும் போகாதேங்கிறான். மருது பாண்டி 2 பேரும் தளபதி. போக வேணாம், வெள்ளைக்காரன் வருவான் சுற்றுவான் அப்படின்னு பயப்படுது. ஒன்று கவலையே படாமல் மகளை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு போறா ஒரு மகள், ஒரு கைம்பெண். இந்த சமூகம் சொல்ற மாதிரி ஒரு பெண்மகள். என் அன்பு சொந்தங்களை நீங்க கொஞ்சிருங்க, இந்த நிலத்தில் எத்தனையோ வீரம் இருந்திருக்கான். இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்குது. அந்த நிலத்தின் விடுதலைனே வச்சுக்க, எந்த ஒரு மகனும் வென்றதில்லை. போர்ல வெள்ளக்காரண்ட தோற்று தந்திருக்கான். என் பாட்டன் தீரன் சின்னமலையோ புலித்தேவனோ இல்ல அழகுமுத்துக்கனோ எவனுமே தோற்று தான் போயிருக்கான். ஒரே ஒரு பெண்மகள் தான், ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வெள்ளையனை தோக்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவள் ஒரே ஒருத்தி, எங்க பாட்டி மானமரத்தி வேலுநாச்சியார் தான். உண்மையிலே ஆட்டினா அவதான். அதான் நம்ம பேசுறதுல வரலாற்றில் அவர் படிப்பினை இல்லை. கண்ட நாய் பேய்க்கெல்லாம் தெருவிலங்கும் சிலை இருக்கு. என் பாட்டிக்கு இந்த சிவங்க அரண்மனை வாசல ஒரு மரப்பாச்சி தண்டி பொம்மை வச்சிருக்கான். இதெல்லாம் வந்து அப்ப எப்ப வருதுன்னா கோவம் வருது. வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்டுட்டாய். உன் பாடத்திட்டத்தில் தென்னாட்டின் சான்சிராணின்னு தான் உன் பாட்டி எழுதியிருக்கான் வேலுநாச்சியார. வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறான். மணிக்கர்ணைங்கிற பெண் 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறார். இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால சான்சி அந்த மன்னன் இறந்து போனதுனால அந்த நிலப்பரப்புக்கு அவ தலைவியாகி அரசியானதுனால சான்சி ராணி. இளம் வயது திருமணம்னால பாய், லக்ஷ்மி பாய், சான்சி ராணி லக்ஷ்மி பாய்னு பேர் வருது. நீ என்ன வரலாற்றில் பதிவு செஞ்சிருக்கணும்? சான்சி ராணி எழுதும் போது வடநாட்டின் வேலுநாச்சியார்னு எழுதியிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? தென்னாட்டின் சான்சி ராணின்னு என் பாட்டி எழுதுற. அங்க நான் பேசாம மண்டையாட்டிட்டு இருந்தேன் பாரு, அங்க செத்துச்சு என் வரலாறு, அங்க போயிருச்சு என்னுடைய வரலாறு. நீ என் பாட்டை வாவு சிதம்பரனாரை விட நீ என்ன வல்லபாய் பட்டேல் பெரியாள். நீ என்ன பண்ணிட்ட நீ? ஆனா வல்லபாய் பட்டேல் எனக்கு வரலாறு இருக்குது, என் பாட்டன் வாவுசி இல்லை. அதாங்க அது சிக்கல். கற்பனை கூட நீங்க செய்ய முடியாது. என் தாத்தன் வழக்கறிஞர், என் அப்பன் வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு 50,000, அன்னைக்கு 50,000 என் பாட்டனுக்கு. ஒரு முறை வழக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்னா அவ்வளவு செல்வந்தன், சொத்தம்பட்டை இழந்தான் மண்ணின் விடுதலைக்கு. இந்த தமிழ் மக்களின் மானம் கப்பலேற விடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய ஒரு பெருந்தமிழன், சுதேசி கப்பல். நான் என்னடா தமிழ் தேசம் பேசுறேன், அவன் தமிழ் நேசன் அப்படின்னு அன்னைக்கே இதெல்லாம் நடத்தினான். அன்னைக்கே தமிழ் தேசம் தமிழ் நேசன் பத்திரிகை நடத்தினான். அவன் வரலாறு எங்க இருக்கு? எனக்கு மாடு இழுக்க திணறும் செக்க மனுஷன் இழுத்துருக்கான் இந்த மண்ணின் விடுதலைக்கு. போய் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் அந்த சிலை நினைவா இருக்கு அந்த செக்கு. ஏன்னா அவன் இருந்த அறைக்கு பக்கத்துல இருந்த அவன் பேரன் நான், அதே கோவை சிறையில பக்கத்து அறையில செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அந்த அறை எழுதி வச்சிருக்கான். வேணா நீ வேணா போயிட்டு அவனு போலையா, விரைவில் அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது இதில் பேசிட்டு வாடனா போட்டுருவான். என்ன நான் போகாத சிறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு எதாவது பார்க்கணும் சீமானேன்னா உடனே வரணும்ன்றப்பல கட்டாயம் நேர் நிற்கணும். வழக்கு இருக்கு, இதுக்கு ஒரு வழக்கு இருக்கு. வல்லபாய் பட்டேலை படித்தோம், நம்மளுடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரே படிக்கல. நீங்கள்லாம் நான் கோவப்படுறேன்றீங்க, நான் கோவப்படுறதே பரவாயில்ல. என் தம்பியெல்லாம் கொந்தளிச்சுட்டாப்ல. இங்கே பாருங்க, தொலைக்காட்சியில்
என் உடன் பிறந்தார்களா இருக்கிறீங்க. தந்தை பெரியார், கலைஞர் அதான் பேசுறீங்க. நீங்க ஜெயலலிதா அம்மா சொல்லணும், இவர் அப்பா சொல்லணும், அவரை தந்தை சொல்லணும், இவரை கலைஞர் சொல்லணும். ஆனா எங்களை மட்டும் வாவுசி மாப்போசி என்னடா சிசின்னு வச்சுக்கிற நீ? எப்படி இருக்கு? எந்த மான தமிழன் இதை ஏற்பான்? வாவுசி மாப்போசி, என் சிலம்பு செல்வர் மாப்போசி, செக்கிழுத்த செம்மல் வாவூசி சொல்ல முடியாத ஒன்னல்ல. தமிழ் தென்றல் திருவிக்கா, தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள், முத்தமிழ் காவலன் கியாப்பை விஸ்வநாதர் பேச முடியாத ஒன்னல்ல. பேச முடியுமா? முடியாது. திரைப்படத்தில் நடிச்சவனா தலைவர் என்ன சொல்றாருன்ற, தலைவர் என்ன சொல்ற, எங்க தலைவர் என்ன சொல்ற, திருப்பிரபாகரன்ற. டேய், கழுத்த திரி விடலையும் பாட்டுரு. நீ ஏன் அவரை மேதகன்னு சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? பேசுறத பாரு, நீ பேசுறத பாரு. பேசு, நாளைக்கு கூட பேசுவான் பாரு. பேச்சு எப்படி பேசுவான் பாரு. தமிழர் தந்தை சீபாதித்தனார் சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அப்படி சொல்லியிருக்கியா? நீ எங்கேயாது சொல்லியிருக்கியா? ஆனா இதை மட்டும் பாரு, இதை மட்டும் தமிழன் விழித்துக்கொள்ளனேன்னு வச்சுக்கிறீங்க. பெரியார் தந்தையாய், ஐயா ஸ்டாலின் அப்பாவாயி, ஜெயலலிதா அம்மாவாயி, நம்மெல்லாம் எவன் என்னன்னு தெரியாம போயிடும். பெத்தப்ப அம்மாவை மறந்துட்டு நீ இதை அம்மா அப்பான்னு சொல்லிட்டு திருவேன். இப்படிதான் உன் வரலாற்றை இழந்த நீ, இப்படிதான் இழந்த. நான் தான் படிக்க வச்சேங்கிறது நீ எப்படி நம்பின? எப்படி நம்பின நீ? எப்படி நம்பின? உன் இனத்தில் எத்தனை பெண்பார் புலவர்கள்? 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள். நச்சினார், கிணியர், அவ்வை, எத்தனை அறிவு மூதாட்டியே உன் பெருமகள் அவ்வை. பெண்களை காப்பிய நாயகிகளாக வச்சு பாடியவன் தமிழன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, எத்தனை காப்பியங்கள். குல தெய்வங்களாக வச்சு கும்பிட்டவன் தமிழன். அப்ப எப்படி எங்க நீங்க? நான் தான் பெண்ணடிமை நீக்கணும், எங்க நீக்கணும்? நீ படிக்க வச்ச சரி எதை? திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சிவக சிந்தாமணியை, வளையாபதியை, குண்டலகேசியை, ஐங்குறுநூறுவை, 1810, அகநானூறுவை, புறநானூறுவை, கலித்தொகையை, கலிங்கத்து பரணியை படிக்க வச்ச, கம்ப ராமாயணத்தை படிக்க வச்ச. இதையெல்லாம் எழுதினவனை எவன்டா படிக்க வச்சது? பதில் வச்சிருக்கியா? பதில் வச்சிருக்கியா? பெரியார் தான் படிக்க வச்சார். வச்சுக்க. பக்கத்தில் இருந்த அறிஞர் அண்ணாவா WMA 2 முதுகலை படித்தார். அண்ணாதுரை ஐயா, அதுக்கப்புறம் ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன், இவர்கள் 3 பேரையும் படிக்க வச்சது யாரு? அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருந்தாங்களப்பா. ஏன் இதெல்லாம் நீ கேள்வி எழுப்பல? வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணங்கிற கோசிமி எங்க இருக்குது உன்னோட? எங்க நீ பெண்ணை அடிமைப்படுத்தின? தமிழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்றான், எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான். ஒரு செய்தி சொல்றா பாப்போம். என் மாண்புடா, என் மாண்பு தமிழ் பேரன்பின் தாயிடா. இல்லைன்னா யாரும் ஊரே யாவரும் கேளீர்னு எந்த மொழி சொல்லியிருக்குடா? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் கூட பாடல, எல்லா உயிருக்கும். உலகத்துல எந்த மொழி சொன்னது? என் தமிழ் தான் சொன்னது. என் தமிழ் தான் பாடியது. புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். என் தமிழ் தான், என் தமிழ் தான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். எங்கள் தமிழ் தான். இது எனக்கெல்லாம் கற்பிச்சேங்கிற. பாரதி பிறந்து இறந்து 1921 நம்ம பாட்டன் பாரதி இறந்து போறான். 36 தான் ஐயா ராமசாமி பெரியார் பேசவே ஆரம்பிக்கிறாப்ல. பேசவே ஆரம்பிக்கிறார். அவன் பாடாத பெண்ணியமாடா, அவன் பாடாத கல்வியை வலியுறுத்தியாடா. எப்படி? தமிழை சனியன் என்கிறார், அவன் இனிது என்கிறார். வான் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவங்கிறான். வான் அளந்த அனைத்தும் அழிந்தவரா என் தமிழ்ங்கிறான். வான் அளந்த அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ் வளர்மொழி வாழியவேங்கிறான். நீ காட்டு மிராண்டிங்க. சிங்களம் புட்ககம் சாவகம் யாவும் சென்றேறி பல தீவனுக்கும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடி மீன்கொடி நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான். எப்படி? நீ காட்டு மிராண்டிங்கிற. என்ன தர்றான் பாருங்க. முட்டாள்கள்ங்கிற. உலகம்புறாவென்று தன் கொடியை நாட்டியவன்டா பரம்பரையிடாவேங்கிறான். எப்படி இருக்கு? வெறியில தான் ஒருத்தன் வந்துட்டான். டே,
தாய பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, உன் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். இதுல எங்கிட்டு இருக்கார் பெரியார் சிறியார்? எங்களுக்கு எவனா இருந்தாலும் சரிதான். என் மொழியை இழிவு செய்தவன் எவனா இருந்தாலும் எங்களுக்கு எதிரி தான். தமிழ் சனியன் ஒளி, முதல்ல அந்த சனியனை ஒளிடா. இதான்டா கோட்பாடு. இல்ல பெரிய தத்துவம் அதெல்லாம் தூக்கிட்டு வர்றதில்லை. எங்க கோட்பாடை பாரு. இப்படி எவனா பதியா? என் இறைடா, என் இறை சிவன் தன் உடலில் சரி பாதையை கொடுத்து நிற்கிறான். அது ஆணுக்கு பெண் சமம் அல்ல என் உடன் பிறந்தார்களே, ஆணும் பெண்ணும் சமம். அதான் எங்க கோட்பாடு, எங்கள் நிலைப்பாடு. ஆணுக்கு பெண் என்ற கோட்பாட்டை ஏற்கலாம். ஆணும் பெண்ணும் சமம். அதை நிறுவி காட்டியவன் எங்கள் உயிர் தலைவன். ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கு அரசியல் செய்ய காவல்துறையிலே, வான்படையிலே, கடற்புடி படையிலே, கரும்புடி படையிலே எல்லாவற்றிலும் சமபங்கை கொடுத்தவன் என் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அதைத்தான் அவன் பிள்ளைகள் இன்று 234 இடம் என்றால் 117 ஆண்கள் 117 பெண்களை கொடுக்க காரணம் அதுதான். இதில் பெருமை ஒன்றும் இல்லை, பிறவி கடமை செய்கிறோம், அவ்வளவுதான். பெண்ணை போற்றாத எந்த இனமடா உயர்வடைஞ்சிருக்கு. பெண்ணு என்னது தனியா வந்து ஒப்பந்தம் பண்ணி செய்யற பொம்மை அது. என்னை பெற்றவளடா, என் உடன் பிறந்தவளடா. அதன் போற்றாத சமூகம் எப்படி மேன்மை அடையும்? எப்படி உயர்வடையும்? எப்படி உயர்வடையும்? பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல்கும் பேங்கிறான் புரட்சி பாவலர். அதான் இங்க இருக்கிறது. பெண்ணால முடியாதுன்னு என்ன இருக்குது? அப்ப எப்படி எங்க பாட்டியால முடிஞ்சது, வேலுநாச்சியாரால முடிஞ்சது? நடந்தது நிகழ்காலத்தில். பெண்புலி எங்க தலைவர் வந்து ஒரு இதா கொடுக்கிறாரு, ஒரு இலக்கை, இதை போய் செய்யுங்கன்னு. பல முறை ஆண் போராளிகள் நம்ம பிள்ளைங்க போய் பாருங்க, தோற்று வராங்க. போன எல்லாருமே ஆண் புலிகள் தான். ஏன் இதுல பெண் புலிகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கல? ஏன் அவங்க போகலன்னு தலைவர் கேட்கும்போது, நம்மளாலே முடியல, நம்ம பசங்களாலே முடியல, பெண்கள் எப்படி அண்ணான்னு கேட்கும்போது, இல்லை ஒரு தடவை கொடுத்து பாருங்களேன் வாய்ப்பு. சரியாக போய் அந்த இலக்கை வென்று முடித்து வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய அங்கையர்கண்ணி நம்முடைய அக்கால் முதல் பெண் கரும்புலி, உங்களுக்கு தெரியும் எல்லாம். உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, சிங்கள இராணுவ கடற்படையினுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கிற ஒரு கப்பல், ஒரு போர்க்கப்பல். அந்த கப்பல்ல தான் மொத்த கடற்படை இயக்கமும் இருக்கு. அதான் இருக்குது, அதுக்குள்ள இருக்கு. அதை தகர்க்கணும். அதை தகர்க்க ஒரு தலைவன் யாரை தேர்வு செஞ்சிருக்கலாம்? ஆனால் ஒரு பெண்மகள், அவள் பேர் அங்கையர்கண்ணி. அந்த அங்கையர்கண்ணி அவள் கரும்புலியாக அவளை தேர்வு செய்யறாங்க. அப்படின்னா நெஞ்சில் குண்டை கட்டிட்டு வெடிக்கணும். அவளே ஆயுதமா மாறணும். அதான் கரும்புலின்னா அவளே ஆயுதம், உயிரே ஆயுதம். அதான் அது. அப்போ போகும்போது அவளுக்கு அந்த 2-3 நாள்ல, நாளை காலையில ஒரு கரும்புலி மறவனுக்கு இந்த நாளில், இந்த கிழமையில், இந்த தேதியில், இந்த நேரத்தில் நான் சாகப் போகிறேன் என்பது தெரியும். ஆனால் மகிழ்ச்சியாக தான் இருப்பான், எல்லாரோடும் பேசிட்டு இருப்பான், சிரிச்சுட்டு இருப்பான். இந்த நொடியில நம்ம சாக போறோம்னு தெரியும். அப்படி ஒரு மகளுக்கு தெரியுது, ஒரு பெண் மகளுக்கு தெரியுது. அவள் அந்த பெரிய இலக்கை தகர்க்கணும். அதுல 3 நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் வந்துருது. இந்த காய்ச்சல் அடிக்கிறதே சக தோழிகளுக்கோ தோழர் போராளிகளுக்கோ சொல்லிட்டா அன்னைக்கு தகவல் போயிடும். இவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அன்னை நம்மளை பின்னடை வச்சுட்டு வேற ஆளை தேர்வு பண்ணிடுவாருன்ட்டு அதை விட்டு கொடுக்காம, அதை சொல்லாமல், தன் உடல் நிலை சரியில்லாதையும் சொல்லாமல் அந்த மகளை அப்படியே வச்சு அந்த உடல் அந்த காய்ச்சல் அடிக்கிறதோட அவள் அதிகாலையில் பயணப்படுறா. போய் அந்த தாக்குதலுக்கு ஒரு மாலையில் இப்போ கிளம்பி எல்லாரும் போய் இரவில் இன்னும் இருக்குது, நாங்கள் ஆவணப்படம் வச்சு வெளியிட்டோம். அவள் பயணம் அனுப்பி வைக்கிறாங்க. தன்னுடைய சகாக்கள் எல்லாம் போய் ஒரே மகள் 36 கிலோமீட்டரை ஒரு கடும் குளிரில் கடலுக்குள்ள தனி மகளா, ஒரு பெண்மகள் ஒரே மகள் அந்த குளிர்ந்த அடர்ந்த குளிருக்குள்ள ஆழ்கடல் நீஞ்சி போறா. 36 கிலோமீட்டரை 13 மணி நேரங்கள் ஒரே மகள் தனியாக நீஞ்சி போய்
இந்த இரவு முடிஞ்ச அடுத்த பகல் தொடங்குற இந்த 12 மணிக்கு நடு உள்ள போய் அந்த கப்பலில் போய் நின்று நடு கப்பலை அடித்து தகர்த்து எரிஞ்சா பாரு, உலகம் திரும்பாச்சு. ஒரு மகள், ஒரு பெண் மகள். குலதெய்வம் எப்படி உருவாகுது? இப்படிதான். அந்த மகள் அங்கே இருக்கணிதான் தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் குலதெய்வமாக மாறி நிற்கிறான்னா அதுதான். அப்படிதான் எங்க குலதெய்வம் ஒன்றும். அதனால பெண்ணுனால் இது முடியாது என்று சொல்வது ரொம்ப கடினம். ரொம்ப அப்படி சொல்லிட்டு போக முடியாது. அதனால இந்த தமிழ் சமூகம் பெண்களை பெரிதும் போற்றிய ஒரு சமூகம், பெரிதும் போற்றிய சமூகம். பெண்ணை இதுவரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. அம்மா, தாயே, தெய்வமே. அப்படிதான் இன்னைக்கு நம்ம வீடுகளில் கூப்பிடுறது அப்படித்தான் இருக்கு. அப்படிதான் இன்னும் கூப்பிடுவான். ராசாத்தி, கண்ணு, அம்மா, என் தெய்வமே, என் தாயே, அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படிதான் இதுவரை நம்ம வீடுகளில் எல்லாரும் அப்படி கூப்பிடுறது வழக்கம் இருக்குது. அது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் என்றால் அது சும்மா அல்ல. அப்படி வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே மீட்டுருவாக்கம் செய்கிற, மறுபதிப்பு செய்கிற பணியை செய்கிறோம். அதில் ஒன்றுதான் என்னுடைய தம்பி கிட்டு போன்ற திறமைமிக்க திரைக்கலைஞர்கள் செய்து வருகிற சிறிய சிறிய முயற்சி. அதில் இன்னைக்கெல்லாம் பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தா அதுதான் நம்ம சோழ வரலாறுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது ஒரு புதினம், அது ஒரு நாவல், அது ஒரு ஒரு திரைக்கதையாக அது ரசிக்கத்தக்க சொல்லப்பட்டது. உண்மையான வரலாறு அது ஒன்றும் இல்லையே. ஆதித்ய கரிகால என்ன தற்கொலை பண்ணி செத்து போட்டான்னு ஒரு கதை, காதல் தோல்வியில் செத்து போனான்னு வருது. அது சரி, என்ன பண்ணுறது? அது அப்போ உலகெங்கும் ஒவ்வொரு இனத்தையும் வரலாறு தான் வழி நடத்துது. அப்போ என் இன வரலாறு தான் என்னை வழி நடத்தணும். ஆனால் எனக்கு ஒன்று வரலாறு இல்லை. அப்போ அதுதான் இங்கே இருக்கிற தடுமாற்றத்துக்கு காரணம். அதுதான் உங்களுக்கே தெரியும். தமிழருடைய அரசியல் வரலாறுன்னா இதுதான் இருக்குது, இதுதான் இருக்குது. அதை பேச மாட்டாங்க. நீங்கள் அதை சொல்லவே மாட்டாங்க. ஆகப்பெரும் மேதைகள், அறிஞர்கள் வாழ்ந்த நிலம் இது. ஜீவானந்தம், சிங்காரவேலரை தாண்டி இங்கே வேணுமா? அயோத்திதாரசர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராசாவோட தலைவர்கள் உங்களுக்கு வேணுமா? இல்லை அவங்களாம் தலைவராக தெரியலையா? பெரும் பெரும் மேதைகள் வாழ்ந்திருக்காங்க இந்த நிலத்தில். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு வாழ்ந்து மறந்திருக்கான். கக்கன் தாத்தா காமராஜர், தாத்தா கக்கன், தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர், எவ்வளோ பெரிய மேதைகள் இந்த நிலத்தில் இருந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த வரலாறுலாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தமிழனுக்கு எவன் தலைவனாக வந்தாலும் சாதி மதத்துக்குள் தள்ளுவான். தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அவனை அப்படியே தலைவனாக ஏற்று கொண்டாடுவான். இது ஒரு நோய், இது ஒரு நோய். சீமான் வந்தால் என்ன ஆளுக, அப்படிதானே, என்ன ஆளுக, நம்ம ஆளுகளா அப்படின்னு என்னையே கேட்டான் தோல் மேலே கைப்பட்டு. நீங்கள் என்ன ஆளுகன்னு. நான் சித்தாளுக, உங்கள் வீட்டில் பூச்சி வேலை இருந்தால் சொல்லுங்கள், பூசிட்டு போகிறேன்னு. அது தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக இருப்பான். விசாரிப்பேன். எப்படி விசாரிப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த ஊர்? ராமநாதபுரம், சிவகங்கையில் எந்த ஊர்? அப்பா என்ன எவ்வளோ பார்க்குறாப்புல? அப்பா அவன் சொந்தக்காரன், அவன் சாதிக்காரன் பேரவர்னு சொல்லி அவர் உங்களுக்கு என்ன வேணும்பா? இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நான் என்ன ஆளுகன்னு சொல்லிடணும். ஏன்னா இந்த சாதி தாங்க, என்னங்க உங்கள் பிரச்சனை? நான் உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரலையே. எப்படி இருக்கு புரியுதா? இது தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த ஒரு சமூகம். காப்பா அரவாணன் ஐயா, அவரை யாருன்னு கேட்டுறாதீங்க. என்னடா புதுசாக ஏதோ காப்பா அரவாணன்னு கதை விடுறான்றாதீங்க. என்ன திராவிடன் கதை விடுவான் எங்கள் வரலாறு, நாங்கள் வரலாறு சொல்லுவான் அவனுக்கு கதை. அப்போ அதில் அவர் என்ன சொல்றார்? இந்த தமிழன் வீழ்ந்ததுக்கு தமிழன் ஏன் அடிமையானான்? அந்த புத்தகத்தை தமிழ் இளம் தலைமுறையினர் என் உயிரினும் இனியை உடன் பிறந்தார்கள்.